6 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு நோம்பு கஞ்சி செஞ்சு காட்டுறேன். இப்போ 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதில் இந்த பவுலில் போட்டுக்குருவோம். அதே அளவு அதே கப்லேயே 1 கப்பு பாசிப்பருப்பு போட்டுக்குருவோம். பாசிப்பருப்புல போட்டோம்னாப்பா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு வேணாலும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்குருவோம். இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம்ப்பா. இதை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருவோம். இப்போப்பா நம்ம ஒரு கல் வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு மிளகு போட்டுக்குருவோம். காரத்துக்கேற்ற மிளகு போட்டுக்குருவோம். 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி அதையும் போட்டுக்குருவோம். ஒரு 3 பல் பூண்டு இதையும் போட்டுக்குருவோம். இப்போ இதை வந்து நல்லா இடிச்சுக்குருவோம். இப்போ இதை வந்து நல்லா இடிச்சாச்சுப்பா. இஞ்சி பூண்டு கொஞ்சம் மிளகு போட்டிருக்கோம். இதை வந்து இடிச்சாச்சு. 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வாங்க உங்களுக்கு நோம்பு கஞ்சி செஞ்சு கட்டுறேன். இப்போப்பா நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு குக்கர் வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குருவோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருச்சு. 3 கிராம்பு போட்டுக்குருவோம். ஒரு 4 ஏலக்காய் ஓப்பன் பண்ணி போட்டுக்குருவோம். ஒரு பட்டை போட்டுக்குருவோம்ப்பா. சின்னதாக இது சின்ன அளவுக்கு இந்த அளவுக்கு பட்டை போட்டுக்குருவோம். கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்குருவோம். ரொம்ப போட்டுறக்கூடாதுப்பா. கொஞ்சம் சீரகம் போட்டுக்குருவோம். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்குருவோம். சின்ன வெங்காயத்தை 2 நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராமு இதையும் போட்டுக்குருவோம். இப்போ இதை ஒரு வதக்கிடுவோம். இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கியாச்சுப்பா. இப்போ நான் வந்து 150 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். கறி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஜல்லடையெல்லாம் உங்களுக்கு நிறுத்தி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்குருவோம். லைட்டாக கொத்துக்கறி மாதிரி லைட்டாக கொத்திக்கணும்ப்பா. ரொம்ப கொத்தக்கூடாது, லைட்டாக கொத்திக்கணும். இதை ஒரு வதக்கிக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு மிளகு நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை இதில் போட்டுக்குருவோம். இப்போ இதை ஒரு பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடுவோம். இப்போ ஒரு 5 மிளகாப்பா, பச்சை மிளகாய் நம்ம நடுவில் கீரி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்குருவோம். 2 கொத்து கரகப்பிலை இதையும் போட்டுக்குருவோம். கொஞ்சம் மல்லி இலைப்பா, இதையும் நறுக்கி போட்டுக்குருவோம். கொஞ்சம் புதினா போட்டுக்கோங்க. ஒரு தக்காளிப்பா. ஒரு தக்காளியில் நம்ம பாதி தக்காளியை மட்டும் போடுவோம். இப்போ இதை ஒரு வதக்கிக்கிடுவோம். இப்போ நம்ம வதக்கியாச்சு. நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா 20 நிமிஷம். இப்போ இதையும் இந்த இதில் போட்டுக்குருவோம். குக்கரில் போட்டுக்குருவோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம்ப்பா. இப்போ இதை ஒரு கிளறிக்கிடுவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. இப்போ நம்ம எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம ஒரு 8 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போப்பா நான் வந்து 8 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். குக்கரும் அளவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டுருவோம். இப்போ வந்து கேஸ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடணும். ஃபுல்லில் வச்சு ஒரு விசில் ஃபுல்லையும் 2 விசில் வந்து ஸ்லோவில் வச்சிடணும். ஸ்லோவில் வச்சுட்டோம்னா உங்களுக்கு வந்து நல்லா மட்டனும் ரைஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக அப்படியே வெந்து இதாயிரும். இப்போப்பா நம்ம வந்து கஞ்சி வந்து உங்களுக்கு குடிக்கிற மாதிரி இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தனியாக கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கிடுவோம். பத்தலைன்னா நம்ம ஊற்றிக்கிடுவோம். இப்போ வந்து 1 விசில் ஹைலையும் 2 விசில் ஸ்லோலையும் வச்சு தம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம 8 கப்பு தண்ணி ஊற்றணும். ஆனால் தண்ணி பத்தலை. நோம்பு கஞ்சிக்கு வந்து லிக்விடாக தான் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு தண்ணி பத்தலை. நம்ம சுடுதண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து ஊற்றிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போப்பா நம்மளுக்கு தண்ணி பத்தலை. நம்ம எக்ஸ்ட்ரா சுடுதண்ணி வச்சுருந்தோம். இப்போ சுடுதண்ணி வச்சு ஊற்றினால நம்மளுக்கு நோம்பு கஞ்சி இப்படி தான் இருக்கணும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நோம்பு வச்சுட்டு நம்ம வெறும் வயிற்றுல இருப்போம். நம்ம வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது. இப்படி நோம்பு கஞ்சி செஞ்சு குடித்தோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுக்கு குடிக்கவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நம்ம மட்டன்லாம் போட்டுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே குடிக்கலாம். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.